இன்றைக்கி இறால் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா ரெட்டிஸாக வரணும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதே நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். கூட நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். கருவேப்பிலை, நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதை நம்ம எண்ணெயிலே இதை வதக்கி விடணும். சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். அது அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ நான் இது கூட ப்ரான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். ப்ரான்லேயே தண்ணி விடும், அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் இது சேர்க்க வேண்டாம். இப்போது எலுமிச்சம்பழம் சும்மா ஒரு 5 ட்ராப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இதில் சும்மா லைட்டாக ஊற்றிக்கணும். அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு இதை ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அதான் இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிஷ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.